மதுரை வரை வந்தாச்சு. ஜூடியோ போகாமல் போகலாமா? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஜூடியோ ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காது குத்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா பேங்க்கில் உட்காந்துருக்க ஸ்டாஃப் மாதிரியே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது வேற ஒன்றுமே இல்லை, மொய் எழுதுறதுக்காக புது டெக்னிக் இது. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வாங்க ஜூடியோ போகலான்னு இழுத்துட்டு போயாச்சு. அஃபோர்டபுளான ப்ரைஸில் பிராண்டடாக கிடைக்குதுன்னா வாங்காமல் இருப்போமா? கண்டிப்பாக வாங்க. பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிகிர்தண்டை குடிக்க போயாச்சு. மதுரை வரைக்கும் வந்துட்டு ஜிகிர்தண்டை குடிக்காமையா? அப்படிதான் நாங்களும் நினச்சி போனோம். அதுக்கு எங்கே உள்ள இருக்க ஜிகிர்தண்டை பரவாயில்ல போல. அப்படியே சரவணா ஸ்டோர் தாண்டி தான் போகணும். சரி போய் பார்ப்போமே அப்படின்னு அங்கேயும் போயாச்சு. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா? வீட்டில் இருக்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல வாங்கணும். அப்படி சரவணா ஸ்டோர் வந்து பாருங்க, எல்லா பொருளும் ஒரே இடத்துல காம்போ ஆஃபராக கொடுத்துட்டு இருக்காங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, மக்களுக்கு நம்மளால புரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோமே அப்படின்னு தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்களுக்கு ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டியான ப்ரான் பிக்கிள் வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க. பிக்கிள் தானே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, நம்ம வாங்குற ஆள்லேருந்து சேர்க்குற பொருள் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்கும். இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட பேஜ் செக் பண்ணி பாருங்க, அதில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒன் டே ஃபுல்லாக மதுரை ஒரு வழியாக சுற்றி பார்த்தாச்சு. ஸ்டாப் பண்ணி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக ஊருக்கு வரதுக்கு நைட் 8:30 ஆச்சு. வந்தது நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.